ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் ரீஸ் டெக்கி. ஸோ நாம் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸ் வந்து நிறைய பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் நிறைய கண்டென்ட் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான இருக்கிற டாபிக்லாம் பிரேக் டவுன் பண்ணி சிம்பிளாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கான்செப்ட்லாம் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலில் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ இல்லாமல் ஆப்ரேட்டர்ஸ் இன் ஜேஎஸில் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஆப்ரேட்டர்னா என்ன, அதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ராக்டிஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராக்டிஸ் கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணதால் நிறைய விஷயம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக எப்படி ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம் ஜாவாஸ்கிரிப்டில் அப்படின்னு சொல்லி கற்றுக்கலாம். அண்டு இது வந்து ஒரு பேசிக்கான ஃபண்டமெண்டலான ஒரு விஷயம். இது கற்றுக்கிட்டா தான் நீங்கள் இன்னும் காம்ப்ளெக்ஸான விஷயம்லாம் கற்றுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ an operation is a process that takes one or more operands values and an operator to produce an output. ஓகேங்களா? ஸோ ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னா ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஒன் ஆர் மோர் ஆப்ரண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆப்ரண்ட்ஸ் அப்படின்னா நார்மலான வேல்யூ இல்லைன்னா வேரியபிள்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அது யூஸ் பண்ணி அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லி எனக்கு தெரியும். வாங்க இப்போ ப்ராக்டிக்கலாக எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஜஸ்ட்டு வந்து ஒரு ஆப்ரேஷன் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு ஆப்ரண்ட்ஸ் எங்களுக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ 0 + 5. ஓகேங்களா? 0 + 5 அப்படின்னு சொல்லி போடுறேன். ஈக்குவல் டு 5. ஓகேங்களா? 0 + 5 = 5 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆப்பரண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆப்பரண்ட் 1, இது வந்து ஆப்பரண்ட் 2. ஓகேங்களா? ஆப்பரண்ட் 1, ஆப்பரண்ட் 2, O1 O2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இங்கே நடுவில் ஒரு சிம்பிள் வருதா? ஸோ இது வந்து தான் ஆப்ரேட்டர். இந்த சிம்பிள் இருக்கா? ஸோ இந்த சிம்பிள் தான் வந்து ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஆப்ரேட்டர் ஓபி அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்பரண்ட் 1 என்னது 0, ஆப்பரண்ட் 2 என்னது 5. இந்த ரெண்டு ஆப்பரண்ட்டும் சேர்ந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுது. எது யூஸ் பண்ணினா ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி, இந்த அடிஷன் சிம்பிள் இருக்குல்ல, ஸோ இதுதான் ஒரு ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ஸோ ரெண்டு ஆப்பரண்ட் சேர்ந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுது வித் த ஹெல்ப் ஆஃப் ஒன் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் வந்து, இந்த ஹோல் விஷயத்துக்கு பேர் தான் வந்து ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மவுஸ் பேடில் ஒரு மாதிரி தான் போகுது. இந்த மொத்தமாக இந்த ப்ராசஸ் பேர் தான் ஆப்ரேஷன். ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது வாங்க நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துலாம். ஆப்ரேட்டர்ஸ் ஆர் சிம்பிள்ஸ் தட் பெர்ஃபார்ம்ஸ் ஆப்ரேஷன்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் வேல்யூஸ். ஓகேங்களா? ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா சிம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம்ல, இந்த மாதிரி அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதெல்லாம் சிம்பிள்ஸ். இதான் வந்து ஆப்ரேட்டர் பேசிக்கலி. ஓகேங்களா? தட் பெர்ஃபார்ம்ஸ் ஆப்ரேஷன், அது யூஸ் பண்ணி தான் ஆப்ரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம். முன்னாடி பார்த்தோம்ல, ஆப்ரேட்டர்ஸ் வச்சு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவோம் வித் த வேரியபிள்ஸ் வேல்யூஸ். அதான் ஆப்ரண்ட் சொல்கிறோம். ஓகேங்களா? வேரியபிள்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஒரு வேரியபிள்ஸ்னால் இட்ஸ் ஜஸ்ட் கண்டெய்னர். அது ஒரு ஜஸ்ட் கண்டெய்னர். அது வந்து நேம் ஆஃப் ஸ்டோரேஜ் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி முன்னாடி வீடியோ பார்த்துருக்கோம். இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா வேரியபிள் வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. திருப்பி இதே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஆப்ரேட்டர்ஸ், இதான் வந்து ஆப்ரேட்டர். ஓகேங்களா? இது ஒரு சிம்பிள். ஓகேங்களா? அடிஷன், சப்ராக்ஷன், இது வந்து சிம்பிள் விச் இஸ் தட் பெர்ஃபார்ம்ஸ் ஆப்ரேஷன். இது வந்து ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுனா ஒரு அவுட்புட் கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது வித் த ஹெல்ப் ஆஃப் வேரியபிள்ஸ் இல்லைனா வேல்யூஸ். ஓகேங்களா? இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ, இது சேர்ந்து ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது. அதான் வந்து ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னால் நார்மலாக நம்ம மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பண்ணுவோம்ல, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுவோம். ஸோ அதை வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இது ஸ்கூல்லேயே நம்ம படிச்சிருப்போம். இதெல்லாம் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், எக்ஸ்போனன்டியேஷன். ஓகேங்களா? அடிஷனாக ரெண்டு நம்பரை வந்து ஆட் பண்ணுறது, சப்ராக்ஷன்னா மைனஸ் பண்ணுறது, மல்டிப்ளிகேஷன்னா ப்ராடக்ட் பண்ணுறது, டிவிஷன்னா டிவைட் பண்ணுறது, மாடுலஸ் அப்படின்னா ரிமைண்டர் எடுத்து தரும். ஓகேங்களா? இது வந்து டிவிஷன் அப்படின்னா கோஷன்ட் எடுத்து தரும், மாடுலஸ் அப்படின்னா ரிமைண்டர் எடுத்து தரும். எக்ஸ்போனென்ஷியல் ரெண்டு ஆஸ்ட்ரிக், ரெண்டு ஸ்டார் சிம்பிள் இப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம பவரில் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதை பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்துடலாம்.
நான் ஃபஸ்ட்டு அடிஷன் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ அடிஷனுக்கு வந்து 10 + 10 அப்படின்னு சொல்லி தரேன் ஓகேங்களா. இப்போ அவுட்புட் வந்துச்சு பாருங்கள் கீழே. ஸோ நம்ம என்ட்ரு கொடுத்தா 20 அப்படின்னு சொல்லி வந்துடும் ஓகேங்களா. ஸோ 2 ஆப்ரண்ட், இந்த 10 என்ற ஒரு ஆப்ரண்ட், இந்த 10 ஒரு ஆப்ரண்ட், ஆப்ரண்ட் 1 ஆப்ரண்ட் 2, இது வந்து ஆப்ரேட்டர் டு பெர்ஃபார்ம் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு அவுட்புட் தருது ஓகேங்களா. ஸோ இதை மைனஸ் பண்ணால் 10 - 10 வந்து 0 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். 10 × 10 100 ஓகேங்களா. இதை டிவைட் பண்ணுறேன். 10 / 10 1ன்னு வரும் ஓகேங்களா. ஸோ இதே மாடுலஸ் எடுக்கிறேன் ஓகேங்களா. மாடுலஸ்க்கு வேறு வேல்யூ தரேன். இப்போது 10 / 2 அப்படின்னு சொல்லி தரேன். இந்த ஸ்லாஷ் சிம்பிள் தான் டிவைட் சிம்பிள் ஓகேங்களா. 10 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 5 வருது ஓகேங்களா. இதே வந்து 10 மாடுலஸ் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்தா 0ன்னு வரும். ஏன்னா ரிமைண்டர் வந்து 0 ஓகேங்களா. ஸோ இது வந்து கோஷன்ட் எடுத்து தரும். கோஷன்ட் ரிமைண்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலனாலும் பரவாயில்ல, நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம், நோ டவுட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், டிவைட் பண்ணுறோம். ஸோ இங்கே 10 இருக்குது உள்ளே, இங்கே 10 இருக்குது. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 5 2s 10 வருமா ஓகேங்களா. 5 2s 10. ஸோ ரிமைண்டர் வந்து இங்கேயும் 10 வரும். 10 10ஆல் மைனஸ் பண்ணால் 0ன்னு வரும் ஓகேங்களா. 0. ஸோ இதான் வந்து கோஷன்ட். மேலே வருது கோஷன்ட்டுன்னு சொல்லுவோம். கோஷன்ட் Q அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது கீழே வருதான் ரிமைண்டர் ஓகேங்களா. ரிமைண்டருக்கு R அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ இந்த கோஷன்ட் தான் வந்து டிவைட் பண்ணால் வர ஆன்சர் ஓகேங்களா. இங்கே ஃபைன் கொடுத்துருக்கோமா, இங்கே பாருங்கள் ஃபைன் வருதா, இதான் வந்து டிவைட் பண்ணால் வர ஆன்சர். ஸோ இந்த ரிமைண்டர் தான் வந்து மாடுலஸ் எடுத்தால் வர ஆன்சர். மாடுலஸ் எடுத்தால் 0ன்னு வருதா. ஸோ இதான் வந்து ரிமைண்டர். அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியேஷன். ஸோ எக்ஸ்போனன்ஷியேஷன் வந்து 2ன்னு வச்சுக்கிறேன். 2 ***, இந்த சிம்பிளுக்கு பேர் ஆஸ்ட்ரிக் ஓகேங்களா. ஸ்டார்னு சொல்லக்கூடாது, ஆஸ்ட்ரிக்னு சொல்லணும். 2 ஓகேங்களா. 2/2 வேல்யூ என்ன 4ன்னு வரும் ஓகேங்களா. பவரோட வேல்யூ தான் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், எக்ஸ்போனன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். 2/4 வேல்யூ 16 ஓகேங்களா. 2 × 2 × 2 × 2 4 டைம்ஸ் 2 ப்ராடக்ட் பண்ணால் 16 வரும். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அவ்வளோதான். செகண்டாக பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஏஜ் அசைன்மெண்ட்னா ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ ஏஜ் = ஏஜ் + 1. ஸோ ஏஜ் எப்படி வரணும், ஏஜ்ன்றது ஒரு வேரியபிள், அந்த வேரியபிள் எப்படி வரணும்னா ஏஜ் + 1 ஓகேங்களா. ஒரு நம்பர் 1ஓட ஆட் பண்ணி வரணும் ஓகேங்களா. ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்னா ஷார்ட் ஃபார்மாக இப்படி எழுதலாம், ஏஜ் + = 1 அப்படின்னு சொல்லி எழுதலாம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஏஜ் = ஏஜ் - 1 அப்படின்னு கொடுத்தா ஏஜ் இது வந்து ஷார்ட் ஃபார்மாக ஏஜ் - = 1ன்னு கொடுக்கலாம். அதே மாதிரி ஏஜ் = ஏஜ் × 1, ஏஜ் வந்து இன்ட்டு 1 வரணும் அப்படின்னா ஏஜ் × = 1. இந்த 1 வந்து நீங்கள் மாற்றிக்கலாம், எது வேணால் மாற்றிக்கலாம், ஆனால் இந்த ஃபார்மேட்டில் தான் வரணும் ஓகேங்களா. ஸோ இதான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ டிவிஷன்லையும் இதே தான், மாடுலஸ்லையும் இதே தான், எக்ஸ்போனன்ஷியன் அதாவது பவர் அதுவும் இதே தான். ஸோ இதை ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கலாம். கிளியர் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு வேரியபிள் கொடுத்துக்கலாமா. ஸோ வேரியபிளுக்கு A = 10ன்னு தரேன் ஓகேங்களா. ஸோ 10 வந்து Aல ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ வந்து += 1 அப்படின்னு சொல்லி தரேன். A = A + 1 அப்படின்னு சொல்லி தரலாம். அப்படின்னு சொல்லி தந்தால் 11 ஆகிடும். ஏவோட வேல்யூ இப்போ செக் பண்ணால் 11 இருக்கா. ஸோ இது வந்து வேறு ஃபார்மேட்டில் கூட எழுதலாம், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி. A += 1 அப்படின்னு கொடுக்குறேன். 12ன்னு மாறிச்சு பாருங்கள். இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது, இதோட இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கா. ஸோ அதே மாதிரி திருப்பி அதே கொடுக்குறேன், 13ன்னு மாறிடுச்சு. ஸோ இந்த அப் ஏரோ இருக்குல்ல, அது ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பழைய ஹிஸ்ட்ரிலாம் வரும், என்னென்ன டைப் பண்ணணும்னு சொல்லி. திரும்பி ப்ரெஸ் பண்ண அப்படின்னா 14 ஆகிடுச்சு. இப்போ வந்து மைனஸ்னு தரேன், A - = 1 அப்படின்னு சொல்லி தரேன். 13 ஆகிடுச்சா. திரும்பி மைனஸ் தரேன், 12ன்னு ஆகிடுச்சு. திரும்பி தரேன், 11 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டு. இப்போது ஏவோட வேல்யூ என்ன 11 இருக்குது ஓகேங்களா. ஸோ இது ப்ராடக்ட் பண்ணுறேன். A × = 2ன்னு தரேன் ஓகேங்களா. 22ன்னு ஆகிடுச்சா. ஸோ A × திரும்பி 2ன்னு தரேன், 44ன்னு ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ A / 2 டிவைட் பண்ணால் 22ன்னு ஆகிடுச்சு. ஸோ A திருப்பி A / 2 அப்படின்னா 11 ஆகிடுச்சு திருப்பியும் ஓகேங்களா. ஸோ திருப்பி இன்ட்டு பண்ணிக்கிறேன். இப்போது A மாடுலஸ் = 2 அப்படின்னா ரிமைண்டர் வரும், ரிமைண்டர் 0ன்னு தான் வரும் ஓகேங்களா. இப்போ நான் திருப்பி ப்ளஸ்ஸு கொடுக்குறேன் ஓகேங்களா.
ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 10ன்னு தரேன். 10ன்னு ஆகிடுச்சு. இப்போ வந்து மாடுலஸுக்கு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ்போனென்ஷியன் கொடுக்கலாம். ஏ எக்ஸ்போனென்ஷியன் ஈக்குவல் டு 2 அப்படின்னு தரேன். இங்கே பாருங்கள் 10^2 ஆகிடும். அப்புறம் 10^2 அப்படின்னா 10 × 10 10 × 10 100ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த செகண்ட் டைப் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? தேர்டு பார்த்தீங்கன்னா யுனரி ஆப்ரேட்டர். ஓகேங்களா? யுனரி ஆப்ரேட்டர்னா சிங்கிள் ஆப்ரண்ட் வச்சு வருது. ஓகேங்களா? சிங்கிள் ஆப்ரண்ட் இங்கே பாருங்கள் ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ் ப்ளஸ் 1. இதே தான் முன்னாடி கொடுத்தது தான். ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ் ப்ளஸ் 1 எப்படி எழுதலாம்னா ஏஜ் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி தரலாம். ஓகேங்களா? ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ் -1 அப்படின்றத ஏஜ் மைனஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி தரலாம். இதுக்கு வந்து 1க்கு மட்டும்தான் அப்ளிகபிளாக இருக்கும். இப்போ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்தா ஒரு நம்பர் தான் இன்க்ரீஸ் ஆகும். மைனஸ் மைனஸ் கொடுத்தா ஒரு நம்பர் தான் டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுவும் எப்படி வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துலாம். ஏஜ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லி தரேன். ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி தரலாமா? 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 21 ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுறேன். என்னது யுனரி ஆப்ரேட்டர் வச்சு ஏஜ் ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்குறேன். இதுவும் 21 ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போது வந்து ஏஜ் பிரிண்ட் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். 22 ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுலேயே 2 டைப் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் இதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஏஜ் மைனஸ் மைனஸ்ன்னு தரேன். திருப்பி 22 தான் வரும். ஆனால் இப்போ ஏஜ் பிரிண்ட் பண்ணால் 21 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ யுனரி ஆப்ரேட்டரில் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரிமெண்ட், செகண்ட் வந்து டிக்ரிமெண்ட். ஓகேங்களா? ஸோ இன்க்ரிமெண்ட்டில் 2 டைப் இருக்குது. ப்ரீ இன்க்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட். ஓகேங்களா? இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிக்ரிமெண்ட்க்கும் கற்றுக்கலாம். ஸோ அதுலேயும் ப்ரீ டிக்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட் 2 இருக்கும் டிக்ரிமெண்ட்டில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஈக்குவல் டு திருப்பி 20ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீ இன்க்ரிமெண்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா முன்னாடி இன்க்ரிமெண்ட் ஆகிடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் ப்ளஸ் வரும். நம்ம வேல்யூ நம்ம வேரியபிளுக்கு முன்னாடி ப்ளஸ் ப்ளஸ் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஏஜ் அப்படின்னு சொல்லி தரேன். ஸோ இப்படி ஆயிடுச்சுன்னா முன்னாடி இன்க்ரிமெண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள் முன்னாடி இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு. இன்க்ரிமெண்ட் ஆகி பிரிண்ட் ஆகுது. இப்போ ஏஜ் பிரிண்ட் பண்ணாலும் இன்க்ரிமெண்ட் ஆகி தான் வரும். ஓகேங்களா? இது ஸ்டார்டிங்கில் இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு. இப்போ போஸ்ட் இன்க்ரிமெண்ட் எப்படி அப்படின்னா ஏஜ் ப்ளஸ் ப்ளஸ் ஏஜுக்கு பின்னாடி தரும். ஓகேங்களா? பேரில் இருக்கும். ப்ரீனா முன்னாடி வரும், போஸ்ட்னா பின்னாடி வரும். இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகாத நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ என்ட்ரு பண்ணோன்னா 21 தான் வரும். ஸோ திருப்பி இப்போ ஏஜ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணால் 22 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தால் கொஞ்சம் ஈஸியான ஒரு இதுதான் மெத்தட் தான். நம்ம ப்ராக்டிஸ் கொஷின் இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணாலே இதெல்லாம் கிளியராக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீ டிக்ரிமெண்ட். ஓகேங்களா? ஸோ மைனஸ் மைனஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லி தரேன். இப்போ வந்து என்ன ஆகும், முன்னாடி மைனஸ் ஆகிடும். இப்போ 22 இருக்கா, திருப்பி 21 வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஏஜ்னு பிரிண்ட் பண்ணாலும் 21 தான் வரும். இப்போது போஸ்ட் டிக்ரிமெண்ட். ஓகேங்களா? போஸ்ட் டிக்ரிமெண்ட்னா ஏஜுக்கு அப்புறம் மைனஸ் மைனஸ் கொடுக்குறோம். இப்போ இது பிரிண்ட் பண்ணால் எதுவுமே சேஞ்சஸ் ஆகாது. திரும்பி ஏஜ் பிரிண்ட் பண்ணால் மைனஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து 4 டைப்ஸ் யுனரி ஆப்ரேட்டரில் இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். நம்ம வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஆனால் அதுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது நம்ம எப்படி அதை டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து ஆல் ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸ் மஸ்ட் ஐடென்டிஃபைட் வித் யூனிக் நேம்ஸ் ஐடென்டிஃபையர்ஸ். ஓகேங்களா? ஸோ எல்லா வேரியபிள்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம்ல, ஸோ அதுக்கு வந்து யூனிக் நேம் தான் தரணும். ஓகேங்களா? சேம் நேம் தந்தால் அது எரர் காமிக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ கன்சோல் யூஸ் பண்ணுறதால எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம ஃபைலில் யூஸ் பண்ணால் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் யூஸ் பண்ணும்போது எரர் காமிக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் கேன் கண்டெயின் லெட்டர்ஸ், டிஜிட்ஸ், அண்டர்ஸ்கோர், டாலர் சைன்ஸ் பட் நோ ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நேமில் வந்து இந்த எல்லாமே இருக்கலாம். லெட்டர் இருக்கலாம், டிஜிட் இருக்கலாம், அண்டர்ஸ்கோர் இருக்கலாம், டாலர் சைன்ஸ் இருக்கலாம். ஆனால் ஸ்பேஸ் மட்டும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போது எப்படி இது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ நேம் வந்து எப்படி இருக்கலாம், லெட்டர்ஸ் இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஏஜ் அப்படின்னு தரேன். ஏஜ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லி தரேன். இப்போது ஒன்றும் எரர் வரல. நம்பர் இருக்கலாம். ஆனால் நம்பர் எங்கே இருக்கணும், ஸ்டார்டிங்கில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் இங்கே தரலாம். ஏஜ் 1 அப்படின்னு சொல்லி தரேன். அதுவும் 20ன்னு வந்துச்சா. ஸோ இதே வந்து நான் இங்கே தரேன், எரர்னு வரும். அன்காட் சின்டாக்ஸ் எரர், இன்வாலிட் எக்ஸ்பெக்டட் டோக்கன். ஓகேங்களா? அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இங்கே ரூல்ஸ் படி பார்த்தா இங்கே பாருங்கள், நேம்ஸ் மஸ்ட் பிகின் வித் லெட்டர் வச்சு தான் பிகின் ஆகணும். ஓகேங்களா? ஸ்டார்ட் ஆகுறது லெட்டர் வச்சு தான் ஸ்டார்ட் ஆகணும். இந்த ரூல் வந்து நம்ம பிரேக் பண்ணிட்டோம், அதனால தான் எரர் வருது.
சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லி வருது. நெக்ஸ்ட்டு நேம் கேன் ஆல்சோ பிகின் வித் டாலர் அண்டர்ஸ்கோர் வச்சும் பிகின் பண்ணலாம், டாலர் வச்சும் பிகின் பண்ணலாம், ஸ்டார்ட் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ நேம் ஆர் கேஸ் சென்சிட்டிவ், ஒய் அண்ட் ஒய் ஆர் டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ். ஸோ நேம்ஸ் வந்து கேஸ் சென்சிட்டிவாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்மால் வையும் கேபிட்டல் வையும் டிஃப்ரெண்ட் அதில். ஓகேங்களா? நீங்கள் ஏஜ் அப்படின்னு சொல்லி ஸ்மால் லெட்டர்ஸ்லேயே கொடுக்குறீங்க அப்படின்னா திருப்பி ஏஜ் அப்படின்னு சொல்லி கேபிட்டல் லெட்டரில் கால் பண்ணுறீங்க. அப்படி கால் பண்ணால் எரர்னு காமிக்கும், நாட் டிஃபைன்ட் அப்படின்னு காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு வேர்ட்ஸ் லைக் ஜாவாஸ்கிரிப்ட் கீவேர்ட்ஸ் கேனாட் பி யூஸ்ட் அஸ் நேம். ஜாவாஸ்கிரிப்ட் கீவேர்ட்ஸ் சிலது இருக்கும். ஸோ கிளியர் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அது யூஸ் பண்ணக்கூடாது. சில கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது, ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கீவேர்டு இருக்குது, அதெல்லாம் வந்து நீங்கள் வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து எரர் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி வருதுன்னு சொல்லி பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா, லெட்டர்ஸ், நம்பர்ஸ், அப்புறம் அண்டர்ஸ்கோர், டாலர் சிம்பிள், இந்த நாலுத்தையும் வச்சு நம்ம நேம் க்ரியேட் பண்ணலாம். ஆனால் வந்து பிகின் பண்ணுறது நம்மளுக்கு இது வச்சு தான் பிகின் ஆகணும், லெட்டர்ஸ் வச்சு பிகின் ஆகணும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இங்கே பாருங்கள், லெட்டர்ஸ் வச்சு தான் பிகின் ஆகணும். அப்புறம் இல்லை அப்படின்னா டாலர் வச்சும் பிகின் ஆகலாம், டாலர் சைன் இருக்கா, ஸோ அதை வச்சும் பிகின் பண்ணலாம், நம்ம ஆரம்பிக்கலாம். அண்டர்ஸ்கோர் வச்சு ஆரம்பிக்கலாம். ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இப்போது ஏஜ் வந்து 1ன்னு தரேன், 1 ஏஜ் அப்படின்னு சொல்லி தரேன், ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி தரேன். இங்கே பாருங்கள், அன்காட் சின்டாக்ஸ் எரர், இன்வேலிட் ஆர் அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன் அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா? இங்கே வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஓகேங்களா? நேம் ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து நம்ம லெட்டராக கொடுக்குறோம் வேரியபிளோட நேம், ஆனால் வந்து நம்ம பின்னாடி வந்து நம்பர் எது வேணால் கொடுக்கலாம். ஸோ இது ஓகே. நெக்ஸ்ட்டு டாலர் வச்சு நம்ம டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டாலர் இவங்க பாருங்கள் எரர் வரல. ஸோ நான் இதை கால் பண்ணுறேன், கரெக்டாக ஒர்க் ஆகுது. அப்புறம் அண்டர்ஸ்கோர் வச்சும் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் 30 அப்படின்னு சொல்லி தரேன், அண்டர்ஸ்கோர் வச்சும் வருது. ஸோ இதை கால் பண்ணாலும் 13 வரும். ஸோ இது வந்து ரூல் ஓகே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கீவேர்ட்ஸ், ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி தரேன், ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி தரேன். இங்கே பாருங்கள் எரர் வருது. ஓகேங்களா? ஃபங்க்ஷன்றது ஒரு கீவேர்டு. ஸோ கிளியர் ஏன் வரல அப்படின்னா, கிளியர்ன்றது ஒரு மெத்தடு, நம்ம பேரந்தசிஸ் போட்டால் தான் அந்த இது கீவேர்டாக எடுத்துக்கும், அந்த மெத்தடாக எடுத்துக்கும். ஆனால் ஃபங்க்ஷன்றது ஒரு கீவேர்டு இருக்குது, ஸோ அதை நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது. இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்க்கு நம்ம வேரியபிளாக கொடுக்க முடியாது நேமு, ஸோ அதனால் எரர் வருது, அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன் சொல்லி வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து கேஸ் சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரே ஒரு ரூல் தான், இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ கேஸ் சென்சிட்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஹாய் இல்லைன்னா நேம் அப்படின்னு சொல்லி தரேன், நேம் ஈக்குவல் டு ஜான் அப்படின்னு சொல்லி தரேன். ஓகேங்களா? ஸோ ஜான் வந்துச்சு. இப்போது நேம்னு கால் பண்ணால் அந்த ஜான் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? கன்சோலில் ஜான் வரும். ஆனால் இப்போது கேப்ஸில் தரேன், கேப்ஸில் நேம் அப்படின்னு சொல்லி தரேன், நேம் இஸ் நாட் டிஃபைன்டு. ஏன்னா கேப்ஸ் வந்து இதில் கேப்ஸில் தந்திருக்கோம், இதில் ஸ்மாலில் தந்திருக்கோம், அதனால் மிஸ்மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து கேஸ் சென்சிட்டிவ், நம்ம கேப்ஸும் ஸ்மாலும் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ரூல் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராக்டிஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஈச் வேரியபிள் இன் ஈச் லைன் ஆஃப் கோட்? இந்த வேரியபிளோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த கோடு அப்படியே நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். அண்ட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி கெஸ் பண்ணுங்கள், இந்த கோடுக்கு என்ன அவுட்புட் வரும், இதுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக கவனிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அண்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருங்க, நிறைய வேரியபிள் டிக்ளரேஷன் அண்டு ஆப்ரேட்டர்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இதான் வந்து பேசிக் ஃபவுண்டேஷன். ஸோ இது கற்றுக்கிட்டிங்கன்னா நிறைய ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஜாவாஸ்கிரிப்ட் சீரீஸ் அண்டு நிறைய காம்ப்ளெக்ஸ் டாபிக்ஸ்லாம் பிரேக் டவுன் பண்ணி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். கீப் கோடிங், கீப் லேர்னிங். பை.